மதிக்கவே கூடாத மனிதர்கள் யார் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள வந்து எப்படி நம்ம மதிக்காமல் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது மதிக்கவே கூடாத மனிதர்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஒரு சிலர் வந்து என்னென்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் வந்து அதை செய்ய மாட்டாங்க, சரிங்களா? அதாவது சொல்லாத விஷயங்களை செய்கிறேம்பாங்க, சொன்ன விஷயங்களை கடைசி வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தறுக்கிற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர், சரிங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து மண்ணுக்கு கூட மதிக்கக்கூடாது, சரிங்களா? மண்ணாக நினச்சி கூட நம்ம மதிக்கக்கூடாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கிற மனிதர்கள் வந்து மண்ணை விட மண்ணாக மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்கக்கூடாது, சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து நேரில் மோத திறமை இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, நம்ம கூட நேரில் நின்று ஜெயிக்க தைரியமே இல்லாமல் பின்னாடி பேசுகிறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்க, அடுத்தவங்ககிட்ட பேசுகிறவங்க, அப்படிப்பட்டவங்களை வந்து என்னென்னா கோழைகள். அவங்க அப்படிப்பட்டவங்க வந்து கோழைகள், சரிங்களா? நேரில் மோத திறமையற்ற கோழைகள், ஓகேங்களா? உன் முகத்திற்கு நேராக பேச துணிச்சல் இல்லாமல் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி அவதூறு பரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, சரிங்களா? அதாவது நேராக நம்ம முன்னாடி வந்து எதுவுமே பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியமே இருக்காது. ஏதாவது சொல்லிடும், அதை நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க, நம்மளுக்கு பயந்தவங்க, கோழைகள், தைரியம் இல்லாத கோழைகள் வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்மளை பற்றி அவதூறு வந்து பேசி பரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளை வந்து கெட்டவங்களா ஆக்கி அவங்க வந்து தப்பானவங்கள நம்மளை பார்க்கறதுக்கு பரப்புறதுக்கான ஆள்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து உன்னோட கால் தூசியை விட மோசமாக நினச்சிருங்க. கால் தூசிக்கு கூட மதிக்காதீங்க, சரிங்களா? அவதூறாக நம்ம முன்னாடி பேசுகிறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, புறம் பேசுகிறவங்கள வந்து நம்ம கால் தூசியை விட மோசமாக நினச்சிடணும், சரிங்களா? அந்த கால் தூசியை மதிக்கிற அளவு கூட அவங்கள மதிக்கக்கூடாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து வந்து உன்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும், சரிங்களா? உன்னை அதாவது வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து உன்கிட்ட அதை காட்டி ஓவர் ஷீன் போடுவாங்க. அந்த கழுதையை கண்டுக்காமல் இருங்க, ஓகேங்களா? கழுதையை கத்தி தானாக ஓஞ்சு போயிடும். அதாவது நம்மக்கிட்ட இப்போ காசு பணமோ இல்லை நகையோ இல்லை ஏதோ ஒரு படிப்போ இல்லை ஏதாவது ஒரு சொத்து இல்லை ஒரு வீடு ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இல்லாத அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ ஒரு புதுசாக ஒரு நகை வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகை நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓவராக அதை போட்டுக்கிட்டு அதை தொட்டு காட்டுறது, அந்த நகையவே நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றது, அப்படியுமே ஓவராக சீன் போடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. தான் பெருசு, தான்கிட்ட தான் இருக்குது, மற்ற எல்லோரும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து அதை ஓவராக சீன் போட்டு காட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம கழுதைக்கு சமமாக நினச்சிடணும், சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து அவங்கள வந்து எந்த ஒரு தானாக கத்தி அவங்கள ஓஞ்சி போயிடுவாங்க. நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா தானாக ஓஞ்சி போயிடுவாங்க. நம்மளும் அவங்களுக்கு பேசுறதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க ஓவராக தான் பேசுவாங்க, சரிங்களா? அதனால் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுருணும், சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மதிக்கக்கூடாத மனிதர்கள் யார் யார் அப்படின்னா வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்டவங்களை வந்து மண்ணுக்கு கூட மதிக்கக்கூடாது, சரிங்களா? மண்ணை மதிக்கிற அளவு கூட அவங்கள மதிக்கக்கூடாது. நேரில் பேச திறமை இல்லாதவங்களை வந்து என்னென்னா புறம் பேசுகிறவங்கள வந்து நம்ம கால் தூசியை விட மோசமாக நினச்சது போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? கால் தூசிக்கு கொடுக்குற மரியாதை கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்து வந்து என்னென்னா உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதை வெறுப்பேற்றுறதுக்காகவே சீன் போடுறவங்கள வந்து என்ன பண்ணால் போனால் போகுது, கத்திட்டு போகட்டுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும், சரிங்களா? அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கத்திட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைக் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.